இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பாஸ்தா எப்படி பண்றது, ரொம்ப ஈஸியா எப்படி பண்றது, டைம் கன்சியூமிங் இல்லாம எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். இப்போ பாஸ்தான்னு பாத்தீங்கன்னா இப்போ எல்லாருக்கும் ஃபேவரட்டா இருக்கு. நூடுல்ஸ் எப்படி இப்போ எல்லாருக்கும் ஃபேவரட்டோ அது மாதிரி பாஸ்தாவும் இப்போ ரொம்ப பிடிச்சிருக்கு எல்லாருக்கும். ஸோ இருக்கிற ஐட்டம்ஸ் வச்சு எப்படி பாஸ்தா பண்றது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். இதுக்கு மிக்ஸ்ட் ஹர்ப்ஸ் அண்ட் டொமேட்டோ கெச்சப் ரொம்ப முக்கியம். மற்றபடி மற்றதெல்லாம் நம்ம போட்டா இதுதான் ஆப்ஷனல் ஐட்டம்ஸ் மாதிரி தான். ஸோ நம்ம இப்போ கிச்சனுக்கு போய் அதை பார்க்கலாமா. ஹாட் வாட்டர் வந்து உப்பு போட்டு வச்சிருக்கோம், அதில் போடுறோம். கொஞ்சம் இதோட ஆயிலும் கொஞ்சம் ஆட் பண்ணுறோம். ஏன்னா அப்படியே ஒட்டிண்டு எல்லாம் ஒன்றுக்கு ஒன்று ஒட்டிண்டு மேஷ் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தனித்தனியாக உதிரியாக வரணுங்கிறதுக்காக இப்போ அது பாயில் ஆகி நம்ம அப்புறம் அதை வடிகட்டி வச்சுக்கலாம். இப்போ நம்ம அடுத்தது காய்கறிலாம் என்ன எடுத்துருக்கோன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பாஸ்தாக்கு தேவையான எல்லா ஐட்டம்ஸும் சும்மா இங்கே ஷோகேஸ் பண்ணி வச்சாச்சு. பிகாஸ் ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணுறதை விட ஜஸ்ட் இப்படி வச்சுட்டு என்னென்னு குயிக்காக சொல்லிடுறேன். தேவையான காய்கறி வந்து பார்த்திங்கன்னா ஆனியன், கேப்சிகம், அப்புறம் கேரட் அண்ட் கேபேஜ். ஆக்சுவலாக வந்து நீளமாக தான் நறுக்கணும். இந்த கேப்சிகம் இப்படி நறுக்கிருக்கோம்ல அதே மாதிரி தான் இதெல்லாமும் நறுக்கணும். ஆனால் குழந்தைங்க வீட்டில் இருக்கிறதுனால அவங்களுக்கு சூ பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கிறதுனால நான் இப்படி நறுக்கியிருக்கேன். மோரோவர் டைம் கன்சம்ஷன் நம்ம நறுக்கிறது ரொம்ப இதாக இருக்கும்னு சொல்லிட்டு சாப்பரில் யூஸ் பண்ணி நறுக்கினதுனால இப்படி பொடியாக நறுக்கியிருக்கு. வேகிறதும் சீக்கிரமாயிடும், அதனால கூட அப்படி சொல்லலாம். அதுக்கப்புறம் டொமேட்டோ பியூரி நான் வந்து பண்ணி வச்சுருப்பேன் எப்பயுமே, அதனால் அது இல்லைன்னா நீங்கள் வாங்குறதுனாலும் வாங்கிக்கலாம் அது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சில்லி சாஸ், டொமேட்டோ சாஸ், அப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் பேப்ரிக்கா பவுடர், அப்புறம் செஷ்வான் சாஸ். அப்புறம் இங்கே இந்த டப்பாலாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது நாலுமே வந்து இந்த பிஸா டாப்பிங்ஸில் அப்புறம் வந்து இந்த பாஸ்தாலெலாம் போடுற ஹர்ப்ஸுங்க. மிக்ஸ்டு ஹர்ப்ஸுன்னு கூட விற்கும், அதை கூட வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா தனித்தனியாக இந்த மாதிரி போட்டு நேம் பண்ணி நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா எதுக்கு வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆரிகேனோ முக்கியமாக ரொம்ப யூஸ் பண்ணால் நல்லா ஃப்ராக்ரன்ஸ் தரும், நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் அந்த மாதிரி இருக்கும். சில்லி ஃப்ளேக்ஸ் நான் தனியாக ஆட் பண்ணல, ஏன்னா இதுலேயே கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் அந்த ஃப்ளேவர் வரும். ப்ளஸ் ரொம்ப காரம் சேர்க்க வேணான்னு நான் ஆட் பண்ணல, வேணுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் இது கூட பார்த்தீங்கன்னா அவங்கவுங்களுக்கு தேவையான சால்ட்டும் அப்புறம் ஆயில் அது மட்டும்தான் தேவைப்படுங்க. இவ்வளோ தான் ஐட்டம்ஸ் தேவைப்படுற ஐட்டம்ஸு. இதுலேயே நான் என்ன சொல்கிறேன்னா இந்த பேப்ரிக்கா பவுடர், செஷ்வான் சாஸு, அப்புறம் வந்து சில்லி சாஸ் கூட நம்ம சில்லிஸ் போட்டு நம்மளே வீட்டில் வச்சு பண்ணிக்கலாம். மற்றது எதுவும் இல்லை, இதெல்லாம் இல்லை அப்படின்னா நீங்கள் பேசிக்காக இந்த டொமேட்டோ கெச்சப்பும் இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, இந்த காய்கறி, அப்புறம் டொமேட்டோ பியூரி, இல்லைனா டொமேட்டோவை நீங்கள் அரைச்சி கொஞ்சம் லைட்டாக கொதிக்க வச்சு அரைச்சிங்கன்னா கூட பியூரியாக வரும், அதை வச்சு கூட பண்ணிக்கலாம். நான் ஒன்று இதெல்லாம் எல்லாமே வாங்கணும் எல்லாம் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லலை. பட் மிக்ஸ்டு ஹர்ப்ஸ்ன்னு நீங்கள் வாங்கிக்கிட்டிங்கன்னா ஒரு சின்னது அது நீங்கள் பிஸாக்கு, பாஸ்தாக்கு எல்லாத்துக்குமே போடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. எப்படி கடையில் நம்ம வந்து டாமினோஸில் அங்கெல்லாம் இருக்குமோ அதே மாதிரி இருக்கும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் வாங்கி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இந்த ஐட்டம்ஸ்லாம் பார்த்தாச்சு. அடுத்தது வந்து பாஸ்தா எப்படி வந்து லைக் கொதிச்சிட்ருக்கு, இப்போ எந்த நிலமையில இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு அதை வந்து இப்போ வடிகட்டி வச்சிடலாம். அடுத்தது நம்ம இந்த குக்கிங்க்கு போயிடலாம். இங்கே பாருங்கள், உங்களுக்கே நல்லா தெரியும், நல்லா வெந்தது, உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். நீங்கள் போட்டும் போது எவ்வளோ வந்து கட்டையாக இருந்த மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே தொட்டு இது பண்ணாலே உங்களுக்கு இதாகும், வின்ற மாதிரி. போதும், இதுக்கு மேலே எதானா குழஞ்சி போயிடும். ஸோ இதை மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் கொஞ்சம் லைட்டாக ஸ்ட்ரெயின் பண்ணிட்டேன் ஆல்ரெடி. மீதி இருக்கிற தண்ணியும் இப்படி ஸ்ட்ரெயின் பண்ணிடலாம். எவ்வளோ உதிரியாக இருக்குது பாருங்கள், வெந்து உதிரியாக தான் இருக்குது. இந்த கன்சிஸ்டன்சி தாங்க இருக்கிறதுலையே அழகாக இருக்கும் பாஸ்தாவில். இதோ பார்த்திங்கன்னா எப்படி உதிரியாக இருக்குது பாருங்கள். இப்போ கூட லைட்டாக நீங்கள் எண்ணெய் இது மேலே ஊற்றிக்கிறதுனா ஊற்றிக்கலாம். ஏன்னா சம்டைம்ஸ் இன்னும் அந்த சூடு இருக்கும் இல்லையா, அதில் கூட கொஞ்சம் இன்னும் பிடிச்சிக்கலாம் ஒன்றுக்கு ஒன்று. அதனால் இப்போ கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக ஆயில் இதில் ஊற்றுறேன். லைட்டாக ஊற்றுங்க, நான் அப்புறம் ஸ்ட்ரெயினரில் தான் போட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிடுங்க. அப்போது ஈக்குவலாக எல்லாத்துக்கும் ஸ்ப்ரெட் ஆகிடும். ஓகே, இது போதும். அடுத்தது நம்ம வந்து எப்படி குக்கிங் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ ஒரு பாண்ட்லி வச்சாச்சு நம்ம அடுப்பில், கொஞ்சம் நல்லாவே ஹீட் ஆகிட்டுருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல எண்ணெய் சிம்மில் வச்சுக்கோங்க, நான் பெருசாக வச்சிட்டேன். ஆமாம்,
ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக ஆகுதுல்ல ஆனியன், அப்போவே பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து நம்ம பியூரி போட்டுடலாம், டொமேட்டோ பியூரியை. ஏன்னா ரொம்ப ஃப்ரை ஆகணும்னு அவசியம் கிடையாது. ஸோ டொமேட்டோ பியூரி வச்சுருந்ததை ஊற்றிக்கோங்க. டேங்கி டேஸ்ட் எவ்வளோ பிடிக்கும், தக்காளி டேஸ்ட் எவ்வளோ பிடிக்குமோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக உப்பு போடுங்க. அப்புறம் இருக்கிற காய்கறிலாம் போட்டுடலாம். பிகாஸ் தக்காளி ஓரளவு ஏற்கனவே நம்ம பிளான்ஸ் பண்ணி தான் வந்து பியூரி பண்ணியிருக்கோம். ஸோ ரொம்ப அப்படியே கொதிச்சு இது பண்ணணும்லாம் அவசியம் இல்லை. நல்லா கலக்கிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க. ஏன்னா காய்கறிலாம் கொஞ்சம் வேகணும். லைட்டாக வெட்டினா கூட போகிறோம், பட் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. போதும். இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவு லைட்டாக வெந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் வேகணும். பட் என்னென்னா இந்த ப்ராசஸ்லேயே என்ன பண்ணிடுங்க, பாப்ரிகா பவுடர் நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அது எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சம் போட்டுருங்க. பாப்ரிகா பவுடர், அடுத்தது வந்து செஷ்வான் சாஸ். பாப்ரிகா பவுடர் போட்டோம், இப்போ செஷ்வான் சாஸ் இருந்தது இல்லையா அது போடுறோம். அதுக்கப்புறம் டொமேட்டோ சாஸு, அதுக்கப்புறம் சில்லி சாஸ். எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நல்லா ஸ்ப்ரெட் ஆகணும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே வெந்திருக்குங்க. இப்போ கொஞ்சம் இந்த மாதிரி தான் இருக்கணும். ரொம்ப ட்ரையான இது இருந்ததுன்னா பாஸ்தா போய் ஜெல் ஆகணும் இல்லையா, அதனால இப்போ நம்ம பாஸ்தாஸ் போடலாம். பாஸ்தா எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, இப்போ போட்டுக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணுற வேலை இருக்கு. இப்போ நல்லா பாருங்க, உங்களுக்கு அழகாக இந்த கலர் சேஞ்ச் ரொம்ப அழகாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. ரொம்ப அதுக்காக ஷார்ப்பாக பண்ணாதீங்க, அப்போ உங்களுக்கு ரொம்ப வெந்திருந்ததுன்னா இதாயிடும். இப்போ பாருங்க, நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஃபுல்லாகவே எல்லாம் அடியிலேருந்து எடுத்து மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு 2 மினிட்ஸ் லைட்டாக வேகட்டும். வெந்தோன்னே ஆஃப் பண்ணிடுங்க. நல்லா வெந்துடுச்சுங்க, நான் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு. இப்போ என்ன பண்ணுங்க, இந்த இது இருக்குல்ல ஹர்ப்ஸ், நான் மிக்ஸ்டு ஹர்ப்ஸாகவே வாங்க சொன்னேன் இல்லையா, இல்லைன்னா தனித்தனியாக இருக்கிறத அப்படியே தூவிக்கோங்க. நான் வந்து என்கிட்ட தனித்தனியாக இருக்கு, ஸோ எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சம் என்னென்னா பேசில், தைம், ரோஸ்மேரி, அப்புறம் ஆரிகனோ இதெல்லாம் போட்டாச்சு. இப்போது அதை ஒரு தடவை வந்து கலரிக்கோங்க. நல்லா ஈக்குவலாக எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி கிளறிட்டு இந்த மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், ஸ்ப்ரிங் ஆனியன் மேலே தூவிக்கலாம். அது இன்னும் நல்லா அழகாக இருக்கும், டேஸ்ட்டும் கொடுக்கும். இந்த மாதிரி வச்சு